ஹலோ அமீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிரைம் காதல் சீசன் 2 கடைசியா வந்து போட போறோம். சீசன் 2 பார்ட் 1. ஸோ சீசன் 1ல வந்து லாஸ்ட் பார்ட்ல எல்லாருமே கதற விட்டாச்சு. பிகாஸ் ஒயன் வந்து செத்து போயிடுவா. ஸோ சீசன் 2ல எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல ஆத்தரு. பட் இது வந்து எனக்கு 1 வீக் முன்னாடியே வந்துருச்சு. பட் எனக்கு இப்போ தான் வந்து டைம் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சீசனுமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் சீசனில் லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ ஆஃப்டர் உங்கள் டெத்துக்கு அப்புறம் டே வந்து ரொம்பவே மாறிட்டார். ஸோ யார்ட்டையுமே அதிகமாக பேசுகிறது இல்லை. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக மாறிட்டார். அப்பப்போ உங்கள் பாப்பா ரியா வந்து அவர் தான் வந்து பார்த்துக்குவார். எப்போவாவது உங்களோட தாட் வந்து அவருக்கு ரொம்ப வந்துருந்துச்சுன்னா உங்கள் ரூமுக்கு வந்து தனியாக போய் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அங்கே வந்து உங்களுக்கு நடந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் ஸ்டிக்கி நோட்டெலாம் எழுதி வந்து வாலில் வந்து பின் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. உங்களோட ஃபோட்டோஸ், அவரோட எடுத்தது, இந்த மாதிரி பாப்பா பிறக்கையில் வந்து எடுத்தது. ஸோ எல்லா ஃபோட்டோஸ் அப்புறம் வந்து நிறைய மெமரிஸ்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி வந்து வாலில் மாட்டி வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்து ஸோ அவர் வந்து நீங்கள் அவர் கூட இருக்க மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்குவார். அந்த ரூமுக்கு போகும்போது ஸோ நீங்கள் அவர் கூட இருக்க மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணிக்குவார். உங்களோட ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் உங்களோட வாய்ஸ் நோட் வந்து ஒன்று இருக்கும், அது அடிக்கடி வந்து அவர் கேட்டுக்குவார். அண்ட் நம்ம ரியா வந்து ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டா. ஸோ ஸ்கூல் வந்து போயிட்டுருக்கா. அவள் அப்படியே வந்து அப்பா மாதிரி அப்பா செல்லும். எப்போதுமே உங்களை பற்றி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பா. பட் வந்து வந்து அம்மா அப்ராடில் இருக்காங்க, பிஸ்னஸ்க்காக போயிருக்காங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமுமே வந்து ரியா வந்து சமாளித்து வந்து வச்சுக்குவார். அவர் ரொம்ப அடம்பிடிச்சி அழுகும்போது ஹியா மாஷி தான் வந்து சமாதானப்படுத்துவாங்க. அண்ட் ஹியா மாஷியோட பேபிஸுமே நல்லா வளர்ந்துட்டாங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து ஜேஹோப்புக்கும் மாயாவுக்கும் வந்து மேரேஜுமே வந்து ஆயிடுச்சு. மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்து அவங்க ஐடல் லைஃப்லேருந்து கொஞ்சம் வந்து வெளியில் வந்து ஸோ அவங்கவுங்க பர்சனல் லைஃப், அவங்கவுங்க பர்சனல் பிஸ்னஸை வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் நம்ம வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸும் வந்து ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ அப்புறம் வந்து பாட் வந்து கம்போஸ் பண்ணுறது, மியூசிக் போடுறது, இந்த மாதிரி வந்து ஆல்பம் போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஆரம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் மியூசிக் போடுறது, கம்போஸ் பண்ணுறது, ஆல்பம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆரம் வந்து ஸோ அவரோட லைஃப் வந்து பார்த்துட்ருக்காரு. அண்ட் எல்லாருமே சைட் பை சைடு வந்து அவங்கவுங்க பிஸ்னஸ், அவங்க அப்பாவோட பிஸ்னஸுமே டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. சுகாமே சின்ன சின்ன ஆடிஷன்லாம் வச்சு ஸோ நிறைய பேருக்கு வந்து லைஃப் கொடுத்துட்ருக்காரு. ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜிமின்மே வந்து ஸோ நிறையா இல்லாதவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவருமே வந்து மியூசிக் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போட கெஃபே ஸோ இந்த மாதிரி அவங்க பிஸ்னஸையும் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்புறம் நம்ம ஜேஹோப் வந்து டான்ஸ் கிளாஸ்லாம் வச்சு ஸோ டான்ஸிங் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நம்ம டே வந்து ரியாவை பார்த்துக்கிட்டு ஸோ அவரோட பிஸ்னஸை அவர் டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அண்ட் உங்களோட ட்ரீம் பிளேஸ் வந்து சொல்லியிருப்பீங்கள, அந்த பிளேஸில் நல்ல பெரிய வீடாக கட்டி ஸோ உங்கள் மெமரிஸ் கூட ரியாவோட வாழ்ந்துட்டுருக்காரு. நம்ம ஜேகே வந்து ஸோ சைட் பை சைடு அவருமே சாங் கம்போஸ் பண்ணுறது, மியூசிக் போடுறது, ஆல்பம் போடுறது, இந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்காரு. ஹியாவை நல்லா கேரிங்காகவுமே பேபிஸையும் நல்லா கேரிங்காக வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம ஜாக்சன்மே வந்து ஒரு கம்பெனியில் அவரோட கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார். மாஷியை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. சீசன் 2க்கு ஒரு வழியாக இன்ட்ரோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருக்கும் வந்து யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. எங்கள் அக்கா பையன் வந்து கத்திக்கிட்டே இருக்கான். ஸோ அவனை நான் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சின்ன பையனால் சொன்னாலும் கேட்க மாட்டான், அவனுக்கு சொன்னாலும் புரியாது, அந்த மாதிரி ஒரு பையன். என்னை மதிக்க மாட்டான் சொல்ல போனால். அதனால் அடிக்கடி கத்திட்டு இருக்கான். கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என் தங்கமே. ப்ரெசன்ட் சீன். டேடி, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் லேட்டாக போனால் அந்த மாஹி மேம் என்னை திட்டுவாங்கன்னு. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து க்யூட்டாக வந்து பவுட் பண்ணுறா. ஸோ அப்பையிலட்டே சொல்கிறாரு, அச்சோ சாரிடா சொல்லும், அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ இன்னைக்கு கிராணியோட ஸ்கூலுக்கு போறியா? அப்பையில உங்கள் அம்மா சொல்கிறாங்க, டே நீ கிளம்புப்பா, நான் போய் ரியாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஆண்டி. ரியா சொல்லும், சமத்தா கிராணியோட ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, அப்பா ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணி என் செல்லத்தை எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகிறேன், ஓகேவா? ஓகேப்பா, நீ பத்திரமா போயிட்டு வா. கிராணி வாங்க, இப்போவே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டே வந்து ஸோ ரியா வந்து ஓடுறா. டே வந்து பார்த்து சிரிச்சுட்டே ஸோ அவர் வந்து கிளம்பி வந்து போகிறாரு. உங்கள் அம்மா வந்து ரியாவை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இன் ஸ்கூல், எக்ஸ்கியூஸ் மீ மேம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ அப்போல இந்த மேம், என்ன ரியா இன்றைக்கும் லேட்டா? சாரி மேம், அப்பா தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு, அதான் கிராணி கூப்பிட்டு வந்தாங்க, இன்னுமே சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு க்யூட்டாக வந்து சொல்கிறா. ஸோ அப்போல வந்து இந்த மேம் சொல்கிறாங்க, சரி உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவளுமே குடுன்னு உள்ளே போயிட்டு வந்து உட்காந்துக்கிறா. ஸோ உங்கள் அம்மாவுமே வந்து கிளம்பிடுறாங்க. ஈவினிங் வந்து ஆகுது. டே வந்து அவரோட ஒர்க்லாம் சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டு ஸோ ரியா வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. கார் டிரைவ் பண்ணிட்டே, ரியா பாப்பாவுக்கு என்ன வேணும்? எனக்கு சாக்கி, ஐஸ்கிரீம், காட்டன் கேண்டி இதெல்லாம் வேணுப்பா. ஐயோ, ரியா பாப்பாவுக்கு அவ்வளோ வேணுமா? ஆமாம் டாடி அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸோ ரியாவை கூட்டிகிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்து போகிறாரு. ஸோ போயிட்டு, ரியா பாப்பாவுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? எனக்கு பட்டர்ஸ்காட்ச் வேணும் அப்படின்னு க்யூட்டாக வந்து சொல்கிறா. டே வந்து ஒரு பட்டர்ஸ்காட்ச் அப்புறம் அவருக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு ஸோ ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போல ஒரு குட்டி பையன் ரியா பாப்பாவை பார்த்து விங்க் பண்ணுறான். டாடி, அந்த பையனை பார்த்து விங்க் பண்ணுறான் டாடி அப்படின்னு க்யூட்டாக பவுட் பண்ணுறா. ஸோ டே வந்து அந்த பையனை திரும்பி பார்த்துட்டு, இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ அந்த பையன் பயந்துட்டே அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். ஸோ அப்போலாம் அந்த பையனோட அப்பா வந்து டேர்ன் பண்ணுறாரு. பார்த்தா டேக்கு வந்து ஷாக் ஆகுது. மின்ஹூ, அந்த மின்ஹூ வேறு யாரும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு சீனில் வந்து நீங்கள் வந்து சிஇஓ ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து போகும்போது ஸோ மின்ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து வந்திருப்பாங்கல்ல. ஸோ எப்படின்னா பிடி சாரோட ஃப்ரெண்டோட பையன் தான் வந்து மின்ஹூ. அப்போ இந்த மின்ஹூ வந்து டேவை பார்த்துட்டு ஸோ டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு சேரில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த குட்டி பையன் டேவை பார்க்குறான். மின்ஹூ, இது உங்கள் சன்னா? ஆமாட்டே, ஹீஸ் மை சன், நேம் வந்து ஜுன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ ரியாவும் ஜுன்னும் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போல வந்து மின்ஹூ வந்து கேட்குறாரு, டே இது உங்கள் டாக்டரா? ஆமாம், என் டாக்டர் தான், நேம் வந்து ரியா. ஓ ஓகே ஓகே நைஸ். அதே மாதிரி பிடி சார் இப்படிலாம் பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல டே. எனிவேஸ், அப்பா இறந்தக்கப்புறமும் நான் அப்பாவோட பிஸ்னஸை ஸ்டேஜுக்கு ஷிஃப்ட் பண்ணி அதை டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஆமாம், உங்கள் ஒய்ஃப் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக வந்து கேட்குறாரு. பிகாஸ் மின்ஹூக்கு வந்து எதுவுமே தெரியாது. மின்ஹூக்கு வந்து மேரேஜ் ஆனது வரையே தான் தெரியும். பிகாஸ் அவர் ஸ்டேஜுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனதுனால ஸோ இதை பற்றி வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது. டேக்கு உங்களை பற்றி வந்து கேட்கவும் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுறாரு. ஸோ அவருக்கு கண்ணு கலங்குது. என்னாச்சு? அது மின்ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு நடந்தது எல்லாத்தையும் ஸோ மேரேஜ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. சாரி டே, எனக்கு எதுவும் தெரியாது. இட்ஸ் ஓகே மின்ஹூ, இட்ஸ் ஓகே. ஆமாம், நீங்கள் எப்படி சியோலில்? என் ஒய்ஃப் இங்கே தான் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கா. அவளை விட்டுட்டு என்னால் ஜொன்னாலும் இருக்க முடியாது. ஸோ அதான் கம்பெனியை சேஜுலேருந்து சியோல்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஓகே டே, இந்த சண்டே கண்டிப்பாக நீயும் ரியாவும் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவை வந்து மின்ஹூ லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ரியா வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு ஸோ கிராணிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கா அந்த மாதிரி ஜுன்னை வந்து மீட் பண்ணதை. ஸோ டே வந்து டயர்டாக வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பெட்டில் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி மின்ஹூட் உங்கள் ஸ்டோரியெல்லாம் சொல்லவும் அவருக்கு வந்து ரொம்ப உங்களோட மெமரிஸ் வந்து ஞாபகம் வருது. அப்படியே வாலில் இருக்க எல்லா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸையுமே வந்து பார்க்குறாரு. உங்களோட மேரேஜ் வெட்டிங் ஃபோட்டோ வந்து நல்லா பெரிய ஃப்ரேமாக வந்து போட்டிருந்துருப்பீங்க. அது பேபி பாம்ப் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காரு. அவருக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. என்னை விட்டு போனா? நீ என்னை விட்டுட்டு போய் 4 years ஆச்சு. ஸ்டில் நம்ம ரியா உன்னை பற்றி டெய்லியும் கேட்டுட்ருக்கா. அவகிட்ட நான் எத்தனை நாளுக்கு இதை வச்சு நான் ஹைட் பண்ண முடியும்னு தெரில. திரும்ப என்கிட்டே வந்துடுவோம். உன்னை ஹக் பண்ணாமல் உன்னை பார்க்காம உன்கிட்ட பேச முடியாத சிச்சுவேஷனில் இருக்கேன். ஏன் என்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போல டே
அப்படின்னு வந்து உங்கள் வாய்ஸ் வந்து கேட்குது. அவர் உங்கள் வாய்ஸ் கேட்ட சைடு வந்து பார்க்குறாரு. நீங்கள் நல்லா உங்கள் 2 ஹேண்டையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. இத்தனை நாள் எங்கடி போனேன்? எதுக்கு நீ விட்டு போன? நான் எங்கேயும் போகலட்டே, உன் கூடவே தான் இருக்கேன். எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்னை விட்டு போகாத ஓயன், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா? ஐ ரியலி மிஸ் யூ பேட்லி. சரி அழுகக்கூடாது, நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அப்போலேட்டே உங்களை பார்த்து அவன் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் கேட்குறது அவரோட கண்ணிலே வந்து தெரியுது. அவர் உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பெட்டில் வந்து உட்காந்து ஸோ அவரை வந்து உங்கள் லேப்பில் போட்டு ஸோ அவரோட ஹேரை வந்து கேர்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. அப்படியே வந்து அவர் உங்கள் மடியிலே வந்து தூங்குறாரு. இப்படியும் 1 மணி நேரம் வந்து தூங்கிட்டுறாரு. ஸோ அப்புறம் வந்து டயர்டாக வந்து எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. அவர் பக்கத்தில் வந்து யாருமே இல்லை, ரூமில் யாருமே இல்லை. ஸோ அப்போ தான் அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு இது எல்லாமே அவரோட இல்யூஷன் அப்படின்னு. அப்போல அவர் வந்து கீழே போகலான்னு சொல்லிட்டு ஸோ எந்திரிக்க போகையில் அவர் பக்கத்தில் இருக்க டேபிளில் வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்டில் வந்து ஒன்று எழுதியிருக்கு. அதை பார்க்கவும் அவர் இன்னுமே எமோஷ்னல் ஆயிடுறாரு. ஸோ அவருக்கு ரொம்பவே கண் கலங்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ டே பாப்பா, ஸோ ஃபீல் பண்ணாத, ஐ லவ் யூ போத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதியிருக்கு. ரியாவே மென்ஷன் பண்ணி வந்து எழுதியிருக்கு. அதை அவர் பார்த்து வந்து அழுகிறாரு. ஸோ சடனாக அவருக்கு கன்ஃபியூஸ்டாக ஆகுது. பிகாஸ் அது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங். அவர் அப்படியே வந்து அந்த ஸ்டிக்கி நோட்டை வந்து டேபிளில் வந்து வச்சுட்டு உங்களை வந்து புதைச்ச இடத்துக்கு வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு. ரொம்பவே மன உடச்சலில் வந்து இருக்காரு உங்களை நினச்சி. டேவை வந்து அப்போ யாரும் தூரமாக நின்று வாட்ச் பண்ணிட்டு டேவை பார்த்துட்டே வந்து போகிறாங்க. ஸோ மீன்வைல் தாய்லாந்து பேங்காங்கில் தான் இந்த சீன் வந்து நடக்குது. ஸோ ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, டயாங் அண்ட் மற்ற மெம்பர்ஸோட கண்ட்ரோலில் தான் அங்கே இருக்க கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு பாஸ். அதனால் இப்போது டாப்பில் சியோவில் அவங்க கம்பெனிஸ் தான் டாப்பில் இருக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டே வந்து இன்னொரு பர்சன் கிட்ட வந்து சொல்கிறான். இந்த நியூஸை கேட்டுட்டு அந்த பர்சன் வந்து டேபிளில் இருக்க எல்லா திங்ஸையுமே கோவமாக வந்து நொறுக்கிட்டு இருக்கான். அப்போல இன்னொரு பர்சன் அந்த இடத்துக்கு வராங்க. லீராங், இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகிட்டுருக்க? நமக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து லீராங்கை பார்த்து வந்து சொல்கிறாரு. அந்த டேபிளில் இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு நொறுக்குனது நம்ம லீராங் தான், த வில்லன் ஆஃப் த ஸ்டோரி. இல்லைப்பா, ஆல்மோஸ்ட் ஃபக்கிங் 4 years ஆயிடுச்சு, இன்னும் டயாங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, அவன் தான் டாப்பில் போயிட்டுருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த பர்சன் வந்து கேட்டார்ல, எதுக்குடா எல்லா திங்ஸையும் போய் தண்டமாக நொறுக்கிட்டு இருக்கேன்னு. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, பேங்க் பிடி சார் தான். அப்போல பிடி சார் சொல்கிறாரு, புரியுதுடா புரியுது, சரி கிளம்பு, நமக்கான நேரம் வந்துருச்சு, இன்றைக்கி நைட்டே சியோல் போகிறோம், நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவிலாக வந்து சிரிக்கிறாரு. டு பி கண்டினியூஸ். புரியுது, என்னடா கிறுக்கு மாதிரி பேசிட்டு போகிறாளேன்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஸோ ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம சீசன் 1 லீராங் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்து தான் அவங்களை ஷூட் பண்ணியிருப்பான். அங்கேருந்து தப்பிச்சு வந்து அவன் தாய்லாண்டில் வந்து பேங்க்பிடி சாரோட ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலயமா தாய்லாண்டுக்கு வந்து போயிருப்பான். ஸோ அங்கேருந்து எப்படியோ வந்து இதை வந்து க்ரைம் பண்ணி பேங்க்பிடி சாரையுமே வந்து அவன் ஜாமீனை வந்து எடுத்துட்டான். இப்போ அப்பனும் பிள்ளையும் வந்து தாய்லாண்டில் அதே பிஸ்னஸை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மேல் வாய்ஸ் வந்து கொடுக்க முடியல, சத்தியமாக எனக்கு தொண்டை வந்து கட்டிக்கிச்சு. உங்களுக்கே வந்து தெரியும் எனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஃபீவர் வந்தனாலன்னு. அதனால் வந்து நான் கொஞ்சம் கரகரன்னு பேசினேன்னா எனக்கு தொண்டை அப்படியே நின்றுக்குறது, என்னால் முடியலடா. ஸோ அதனால் 2-3 வர்ற ஆன் ஸ்பாட்டுங்கிறேன்னு ஆன் த கம்மிங் எஃப்எஃப்க்கெலாம் வந்து என்ன ஒளர்ற கம்மிங் எஃப்எஃப்க்கெலாம் வந்து ஒன் ஷாட்க்கெலாம் வந்து மேல் வாய்ஸ் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நெக்ஸ்ட்டு டேக்கு முன்னாடி நம்ம ஹோபி பர்த்டே வருதுல்ல, ஸோ அதனால் வந்து ஹோபிக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பாட் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆத்தர் இதை கேட்டக்கப்புறம் என்னென்ன கழுவி ஊற்ற போகிறான்னு தெரியல. நான் ஒன்று சொன்னேன், நீ ஒன்று சொல்லி வச்சுருக்கேன்னு கண்டிப்பாக வந்து கேட்பா. என்ன செய்கிறது, நிறைய பேர் வந்து நீங்கள்
சாரி. எஃப்எஃப்ல வந்து உங்களை கொண்டுட்டோம்னு நீங்கள் நிறைய பேர் கடுப்பில் கானில் வந்து இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் சீசன் 2லயாவது இந்த ஆத்தர் வந்து எண்டிங் வந்து உங்களே தேவையை வந்து சேர்க்குறானா அப்படின்னு வந்து பார்க்கலாம். சேர்க்கலைன்னா நம்ம ஆத்தரை வந்து சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக வந்து சும்மாவே விடவே கூடாது. சீசன் 1ல் தான் வந்து இங்கே 2 பேரையும் சேர்க்கலை. சீசன் 2ல் எப்படியாவது சேர்க்குறேன், ஆனால் நீ எப்படி சேர்ப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போய் அவகிட்ட சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ செகண்ட் பார்ட் வர கொஞ்சம் மேபி நாட் லேட்டாக ஆகலாம். இப்போ தான் மேடம் வந்து கொஞ்சம் எழுதுகிறாங்க. அவங்களுக்கும் என்ன மாதிரி சைக்கோ மூட் ஸ்விங்ஸ்லாம் வந்து இருக்குது. இருந்தாப்புல மூட் ஸ்விங்ஸ் ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவா. என்ன மாதிரியே தான் அவளும். அதனால் அவள் எழுதி எப்போ ஃப்ரீயாக இருக்காளோ அப்போ தான் என்கிட்ட ஸ்டோரி சொல்லுவாள். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கனோ அப்போ தான் நான் ஸ்டோரி போட முடியும். அதனால் ஒரு 2 வீக்ஸ் கூட ஆகலை நெக்ஸ்ட் பார்ட் வர்றதுக்கு. கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்ச நாள் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹோபி ஒன் ஷாட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதுக்கு மேலே பேசினேன்னா என் வாயிலேருந்து என்ன வரும்னு தெரியாதே, நான் உளறிட்டுருக்கேன். ஸோ எப்படி இந்த பாட்டு இருந்துச்சுன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா, பை பாய், லவ் யூ.